தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வெள்ளிச்சந்தையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சற்று நேரத்தில் துவங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கூட்டணி, கட்சிக்கு புதிய நிர்வாகிகள் நியமனம் தொடர்பாக முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குருபிரசாத். வணக்கம் குருபிரசாத், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு கூடும் தேமுதிக பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் பிரபாகரனுக்கு முக்கிய பதவி அளிப்பதாக தெரிகிறது. அதாவது பரபரப்பான தமிழக அரசியல் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் இந்த தருமபுரி மாவட்ட பாலக்கோடு அடுத்த வெள்ளிச்சந்தை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. மேலும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு கூடும் முதல் பொதுக்குழு கூட்டம் ஆகும். இது சுமார் 3000க்கும் மேற்பட்ட பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் காலை முதலே இங்க கூடி வருகின்றனர். மேலும் அரசியல் கட்சி செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டங்கள் சென்னை போன்ற பெரிய நகரில் மட்டுமே இதுவரை கூடியிருந்த நிலையில மாற்றி தற்போது தருமபுரி போன்ற மாவட்டங்கள் கூடுவது இதே முதல் முறையாகும். மேலும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெறும் இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் விஜயகாந்த் மகன் விஜய் பிரபாகரனுக்கு முக்கிய பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. நன்றி குருபிரசாத், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.